திருச்சிற்றம்பலம். எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருக்கடைக்காப்பு 30 திருப்புகழி. பண் தக்கராகம். திருச்சிற்றம்பலம். விதியாய் விளைவாய் விளைவின் பயனாகி கொதியாவரு கூற்றை உதைத்தவர் சேரும் பதியாவது பங்கைய நின்று அலரத்தேன் பொதியார் பொழில் சூழ் புகழின் நகர்தானே. தெளிவுரை. மார்க்கண்டேயருக்கு விதிக்கப்பட்ட ஆயுட்காலம் 16 ஆண்டுகள் என்பதன் விளைவாய் சிவனடி பொருந்திய உயிரை கவருமாறு போந்த கூற்றுவனை உதைத்த ஈசன் சேரும் பதியாவது தாமரை மலர்களும் தேன் சொரியும் மலர்ச்சோலைகளும் சூடும் புகழின் நகர். ஒன்னார் புற மூன்றும் எரித்த ஒருவன் மின்னார் இடையாளோடும் கூடிய வேடம் தன்னால் உறைவாவது தன்கடல் சூழ்ந்த பொன்னார் வயல் பூம்புகழின் நகர்தானே. பகைவருடைய புறங்கள் மூன்றும் எரித்த ஒருவனாகிய ஈசன் மின்னலை போன்ற இடையுடைய உமாதேவியோடு கூடிய வடிவத்துடன் உறையும் இடம் குளிர்ந்த கடல் சூழ்ந்து ஒளிமிக்க பொன் போன்ற நெற்கதிர்கள் விளங்கும் வயல்களை உடைய அழகிய புகழி ஆகும். வழியில் மதி செஞ்சடை வைத்த மணாளன் புலியின் அதழ் கொண்டு அரையார்த்த புனிதன் மலியும் பதி மாமரையோர் நிறைந்து ஈண்டி பொழியும் புனல் பூம்புகழி நகர்தானே. ஒளி வலிமை குன்றிய பிறைச்சந்திரனை சிவந்த சடையில் சூடிய மணாளனாகிய ஈசன் புலியின் தோலை இடையில் அணிந்த புனிதன். அவன் நயந்து விளங்கும் பதியாவது மறையவர்கள் நிறைந்தும் சேர்ந்தும் வேதங்களை ஓத தூய்மையான தீர்த்த மகிமையுடன் விளங்கும் புகழி நகர ஆகும். கயலார் தடங்கண்ணியோடும் எருதேரி அயலார் கடையில் பலி கொண்ட அழகன் இயலால் உறையும் இடம் என் திசையோர்க்கும் புயலார் கடல் பூம்புகழின் நகர்தானே. உமாதேவியோடு இடப வாகனத்தில் ஏறி அருள் புரிபவன் ஈசன். அவன் தாருகவனத்தில் மேவிய முனிவர்களின் மனை வாயிலில் நின்று பலியேற்றவன். அவ்வழகன் என் திசையோர்க்கும் அன்பின் உரிமையோடும் உறையும் இடம் மேகம் தவழும் கடல் விளங்கும் அழகிய புகழின் நகராகும். காதார் கண பொன் குழைத்தோடது இளங்க தாதார் மலர்த்தன் சடையேற முடித்து நாதன் உறையும் இடமாவது நாளும் போதார் பொழில் பூம்புகழின் நகர்தானே. காதில் கனமான பொன்குழையும் தோடும் ஆபரணமாக திகழ தேன் சொரியும் மலரை குளிர்ந்த சடையில் தரித்து ஈசன் உறையும் இடமாவது நாள்தோறும் மலரும் பொழிலை உடைய அழகிய புகழி நகராகும். சிறப்புரை. இசைப்பிரியனாகிய ஈசன் இரு கந்தருவர்களையும் காதில் குழையாக அணிந்துள்ளான் என்னும் குறிப்பை காதார் என்னும் சொல் உணர்த்திற்று. ஈசனை பூக்களால் அர்ச்சனை செய்வதற்கு ஏற்ப இறைவனுக்கு அர்ச்சிக்கப்படும் மலர்கள் எல்லா காலங்களிலும் குறைவர கிடைக்கப் பெறுதலை நாளும் போதார் பொழில் என்னும் தொடர் உணர்த்திற்று. வளமார் படைமான் மழுவேந்திய மைந்தன் களமார் கடல் நஞ்சு அமுதுண்ட கருத்தன் குளமார் பதி கொன்றைகள் பொன் சொரிய தேன் புலமார் வயல் பூம்புகழி நகர்தானே. வலிமை பொருந்திய சூழப்படை மான் மழு ஏந்திய அழகன் பார்க்கடலிலிருந்து தோன்றிய நஞ்சினை அமுதமெனும் பண்பு கொள்ளுமாறு உண்டவன். அவனுடைய அழகான பதி பொன் போன்ற கொன்றை மலர்கள் தேன் சொரிய திசைகள்தோறும் வயல்கள் சூழ்ந்த அழகிய புகழி நகர் ஆகும். சிறப்புரை. கடலில் மரக்கலங்கள் செல்லும் மரபு நோக்கி களமார் கடல் என உணர்த்த பெற்றது. மண்ணுயிர்கள் அச்சமற்று தழைக்க வேண்டும் என்னும் கருத்தை உடைய ஈசனின் அருட்குணம் நஞ்சமுது உண்ட கருத்தன் என்னும் அறிவுறுத்த பெற்றது.
கருத்தான் கண்ணல்லான் மதில் மூன்றையும் வேவ செருத்தான் திகழும் கடல் நஞ்சு அமுதாக அறுத்தான் அயன் தன் சிரம் ஐந்திலும் ஒன்றை பொறுத்தான் இடம் பூம்புகழின் நகர்த்தானே. ஈசன் கனலான் சினமுற்றான், மும்மதில்களை செருத்தான், கடல் நஞ்சை அமுதமாக மாற்றி அதன் நச்சுத்தன்மையை அறுத்தான். பிரமனின் 5 தலையில் ஒன்றை களைந்து கபாலமாக ஏந்தி சுமந்து பலியேற்றான். அவன் விளங்கும் இடம் புகழி நகரே. தொழிலால் மிகு தொண்டர்கள் தோத்திரம் சொல்ல எழிலார் வரையால் அன்று அரக்கனை செற்ற கழலான் உறையும் இடம் கண்டல் கண்மிண்டி பொழிலால் மலி பூம்புகழி நகர்த்தானே. பணி செய்யும் இயல்புடைய திருத்தொண்டர்கள் தோத்திர பாடல்களை சொல்ல எழில்மிக்க கைலை மலையால் இராவணனை தண்டித்த ஈசன் உரையும் இடம் நெருங்கிய தாழைகள் மலிந்த அழகிய புகழி நகராகும். மாண்டார் சுடலை பொடி பூசி மயானத்து ஈண்டா நடமாடிய ஏந்தல் தன்மேனி நீண்டான் இருவர்க்கு எரியாயரவு ஆரம் பூண்டா நகர் பூம்புகழி நகர்தானே. சுடலையில் மாண்டவர்களின் சாம்பலை பூசி நடனமாடிய ஈசன் திருமால் பிரமன் ஆகிய இருவரும் காண இயலாதபடி நீண்ட வடிவினராய் சோதி பிழம்பாகி பாம்பினை ஆபரணமாக பூண்டான். அவனுடைய நகர் புகழியே. உடையார் தூகில் போர்த்து உடல்வா சமன் கையர் அடையாதென சொல்லுவர் ஆதர்கள் ஓத்தை. உடையார் தூகில் போர்த்து உடல்வார் சமன் கையர் அடையாதென சொல்லுவர் ஆதர்கள் ஓத்தை. கிடையாதவன் தன் நகனன் மலிபூகம் புடையா தரு பூம்புகழி நகர்த்தானே. சமண நெறி உடையவர்கள் மேல்நிலை அடைவதற்கு ஒவ்வாத சொற்களை கூறுவர். கீழ்மையான அவர்கள் கூட்டினை ஏற்காமல் உள்ளவனாகிய ஈசன் உரையும் நகர் கமுக மரங்கள் பொழியும் புகழி நகர் ஆகும். இறைக்கும் புனல் செஞ்சடை வைத்த எம்மான் தன் புரைக்கும் பொழில் பூ புகழி நகர் தன்மேல். இறைக்கும் புனல் செஞ்சடை வைத்த எம்மான் தன் புரைக்கும் பொழில் பூம்புகழி நகர் தன்மேல் உரைக்கும் தமிழ்ஞான சம்பந்தன் பொன்மாலை வரைக்கும் தொழில் வல்லவர் நல்லவர் தாமே. உரைக்கும் தமிழ்ஞான சம்பந்தன் உன்மாலை வரைக்கும் தொழில் வல்லவர் நல்லவர் தாமே. பாய்ந்து செல்லும் நீராகிய கங்கையை எம் தலைவன் தன் அழகிய சடையில் வைத்தவன். அப்பெருமானுடைய உயர்ந்த பொழில் விளங்கும் புகழி நகர் மேல் புகழ்ந்து உரைக்கும் தமிழ்ஞான சம்பந்தன் திருப்பதிகத்தை தம்மளவில் வரைப்படுத்திய பயில வல்லவர் நல்லவராவர். சிறப்புரை. நல்லோர் எனும் பெயர் பெறுதல் அரிதாதலை எண்ணி அவ்வெழில் இத்திருப்பதிக கடைக்காப்பாய் அமையுமாறு நோக்கம் கொண்டு அதனை அடைதல் வேண்டும் என்னும் குறிப்பிலும் அதற்குரிய சாதனமாகவும் இத்திருப்பதிகம் அருளப் பெற்றது என உணரலாம். திருச்சிற்றம்பலம்.